ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். பிரியமான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி ஒரு தேவ வார்த்தையோடு கூட உங்களோடு கூட சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ரோமருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7, 8, 9 வசனங்களை நாம் சற்று வாசிக்கும்போது, நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க, கோபாக்கனைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. கவனிங்கள், நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு பெரியதாய் இருக்கிறது. தேவனுடைய அன்பு எப்படிப்பட்டது? தேவனுடைய அன்பு எவ்வளவு விலை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை சில வேத வசனங்கள் மூலமாய் உங்களுக்கு குறிப்பிட்ட நேரத்தில் உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். வேதத்திலே நாம் தியானிக்கும் பொழுது, நீதிமான் பரிசுத்தன், உத்தமன், கர்த்தருக்கு பயந்து வாழுகிறவன், கர்த்தரால் நடத்தப்படுகிறவன், கர்த்தருக்காக தன்னை அர்ப்பணித்தவன் நீதிமான். இந்த நீதிமானுக்காக ஒரு மனுஷன் மரிப்பது மிகவும் அரிது. நல்ல மனிதன் என்று சொல்லுவார்கள். நண்பர்களுக்காக சிலர் உயிரை கொடுப்பார்கள். நல்லவனுக்காக ஒருவேளை ஒருவன் மரிக்கலாம். ஆனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எப்பொழுது, எதற்காக, யாருக்காக மரித்தார்? ஏன் அவருடைய மரணம் இவ்வளவு பெரிய விலைக்கிரயமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தியானிப்போமேனால், நாம் பாவிகளாய் இருக்கையில், நம்ம எல்லாரும் ஒதுக்கி தள்ளி இருக்கையில், யாரும் வேண்டாம், இவன் பாவி, இவன் துரோகி, இவன் அக்கிரமக்காரன், இவன் அநியாயக்காரன், இவன் வஞ்சிக்கிறவன், மற்றவர்களை ஏமாற்றுகிறவன் என்று சொல்லி யாரெல்லாம் எந்த வேளையிலெல்லாம் நம்மை ஒதுக்கி தள்ளினார்களோ, அந்த வேளைகளில் நம்மை கரந்தூக்கி எடுத்து உங்களுக்காகவும் எனக்காகவும் கல்வாரியிலே சிந்தின இரத்தத்தினாலே நம்மை மீட்டெடுத்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறாரே அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நாம் பாவிகளாய் இருக்கிறேன், மற்றவர்களுக்கும் கண்களுக்கும் முன்பாக நாம் பாவிகளாய் இருக்கையில் நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தார். கவனிங்கள், சகே என்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்கிறது. அவன் பாவியாகிய மனுஷனாய் இருந்தான். ஆனாலும் இயேசுவை காண வேண்டும் என்ற ஒரு ஆசை அவனுக்குள்ளே இருந்தது. எப்படியாவது இயேசுவை பார்த்து விட வேண்டும். முள்ளுள்ள ஒரு காட்டத்தி மரத்தில் ஏறி அதன் கிளைகளிலே உட்கார்ந்து கொண்டு இயேசுவை பார்க்க வேண்டும், ரோட்டிலே நடந்து வருகிற இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்த மரத்தின் அருகிலே வந்த உடனே இயேசு நின்று, சகைவே, நீ இறங்கி வா, இன்றைக்கு நான் உன்னுடைய வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவன் வேகமாய் சந்தோஷமாய் இறங்கி வந்தான். இயேசுவை அழைத்து கொண்டு தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். வேகமாய் நடந்து போகிறான். இப்பொழுது அவனுக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு மனமகிழ்ச்சி. இயேசு வீட்டுக்கு வருகிறார், இயேசு வீட்டுக்கு வருகிறார் என்று சொன்ன சந்தோஷமும் மனமகிழ்ச்சியோடும் அழைத்து கொண்டு போகிறார். பிரியமானவர்களே, அவனை அறிந்த அவனுடைய சுற்றத்தின் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், இயேசு இந்த பாவியாய மனுஷனிடத்தில் போறாரே,
இந்த பாவியாகிய மனுஷனுடைய வீட்டில் போறாரு. இவனை பற்றி அவருக்கு தெரியலையா? இவனுடைய பாவத்தை குறித்து தெரியலையா? இவனுடைய அக்கிரமத்தை குறித்து தெரியலையா? இவனுடைய அநியாயத்தை குறித்து தெரியலையா? இவன் படுத்துகிற பாடுகளை குறித்து தெரியலையா? ஏழைகளை வஞ்சிக்கிறதை, ஏழைகளை அவமானப்படுத்துகிறதை இவருக்கு தெரியலையா என்று சொல்லி பேச ஆரம்பித்தார்கள். இயேசுவினுடைய காதுகளில் விழ ஆரம்பித்தது. இயேசு ஒன்றுமே சொல்லல. சகையினுடைய காதுகளில் விழுந்தது. சகையும் ஒன்றுமே பேசவில்லை. வேதம் சொல்லுகிறது, சகை வீட்டு பக்கத்தில் வந்த உடனே நின்று இயேசுவினிடத்தில் சொல்லுகிறார், நான் அநியாயமாய் சம்பாதித்தேனால் நான் நாலத்தனையாய் திரும்ப கொடுத்து விடுகிறேன். என்னுடைய ஆஸ்திகள் எல்லாவற்றிலேயும் பாதியை நான் என்னுடைய ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன். அப்பொழுதுதான் இயேசு சொன்னார், இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இந்த வீட்டுக்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது. இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்தி கொடுத்தார். அந்த சந்தோஷம் நிறைவாய் இருந்தது. மற்றவர்களால் அவன் கொடுக்க முடியவில்லை. உலகத்தின் ஜனத்தால் கொடுக்க முடியவில்லை. தன் கூட இருந்தவர்களால் கொடுக்க முடியவில்லை. தன் குடும்பத்தாரால் கொடுக்க முடியவில்லை. என் இயேசு கிறிஸ்து மாத்திரமே அந்த சந்தோஷத்தை கொடுக்கிறவராய் இருந்தார். எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, காரணம் என்ன? எந்த பாவியாகிய மனுஷனையும் தன்னண்டையிலே சேர்த்து கொண்டு அவனுடைய பாவத்தை கழுவவும் அவனுடைய அக்கிரமத்தை கழுவவும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஒரு முறை இயேசு அண்டையில் திமிர்வாதத்தில் படுத்து கிடக்கிற ஒரு மனிதனை கொண்டு வந்தார்கள். அப்பொழுது இயேசுவின் அருகிலே போக முடியாதபடியினாலே மேற்கூரையை பிரித்து கட்டிலோடு அவரிடத்தில் இறக்கினார்கள். கொண்டு வந்தவர்களுடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதமாய் கிடக்கிறவனை பார்த்து இயேசு சொல்லுகிறார், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நீ போ என்று சொல்லு. வியாதியஸ்தோடு வருகிறான், வியாதியஸ்தனாய் கொண்டு வரப்படுகிறான். இயேசு சொல்லுகிறார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. அப்படியானால் பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரன் ஒருவருக்கே அதிகாரம் உண்டு என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. உன்னுடைய பாவங்களை மன்னிக்க, என்னுடைய பாவங்களை மன்னிக்க, நம்ம எல்லாருடைய பாவங்களையும் மன்னிக்க இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. காரணம் என்ன? அவர் நமக்காக சிலுவையிலே பலியானார். அவர் நமக்காக சிலுவையிலே அடிக்கப்பட்டார். அவர் நமக்காக சிலுவையிலே நொறுக்கப்பட்டார். 1 யோவான் 1 அதிகாரம் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் போது, தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை, இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. நாம் அவருடைய ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாய் இருக்கிறபடியினால், இருளிலே நடக்கிறவர்களாய் இருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாய் இருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாம் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். பிரியமான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் தான் நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கிறது. ஏன் அதற்கு இந்த விலை? ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் வாசிப்போமேயானால் மிகவும் தெளிவாக ஏசாயா ஒரு காரியத்தை சொல்லுகிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். ஏசாயா 53 அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் சொல்லுகிறது, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது,
அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமான தேவப்பிள்ளையே, நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். தீர்க்கதரிசி சொல்லுகிற வார்த்தைகளை கவனிங்கள். 3வது வசனம் சொல்கிறது, அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாட அனுபவிக்கிறவருமாய் இருக்கிறார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் வாதிக்கப்பட்டு, அடிக்கப்பட்டு, வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். கவனிங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்பட காரணம் என்ன? நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய அநியாயங்களுக்காக. இந்த பாவத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமே ஜனங்களுக்கு, இந்த அக்கிரமத்திலிருந்து ஜனங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டுமே, இந்த அநியாயத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமே என்று சொல்லி விரும்பினவராகத்தான் தேவனாகிய கர்த்தர் தம் சொந்த குமாரனை, யோவான் எழுதின சுவிசேஷத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம். யோவான் 3வது அதிகாரம் 16வது வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். வேதம் சொல்கிறது, அவர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். பிதா தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பினார். தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சொந்த குமாரனை அனுப்பினார். எதற்காக? ஜனங்கள் கெட்டு போகக்கூடாது, இந்த ஜனங்கள் அழிந்து போகக்கூடாது, இந்த ஜனங்கள் பாவத்திலே அமிழ்ந்து போகக்கூடாது, பிசாசின் தந்திரங்களினாலே, பிசாசின் பிடியிலே அகப்பட்டவர்களாய் அழிந்து போகக்கூடாது என்பதற்காக தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பினார். தன் சொந்த குமாரனை அனுப்பினார். அவர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. சொந்தமானதிலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனாலும் பிதா முன்குறித்த சகல காரியங்களையும் அவர் நிறைவேற்றி முடித்தார். ஆகையினால் அவர் சிந்தின அந்த ரத்தம், அவருடைய சரீரத்தில் இருந்து கடைசி சொட்டு ரத்தம் வரை இந்த பூமியிலே சிந்தப்பட்டது என்று சொல்லி வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவர் தலையிலே முட்கிரீடம் சூடப்பட்டவராய், கொடூரமான சாட்டைகளினால் அடிக்கப்பட்டவராய், வேதனை நிறைந்தவராய், துக்கம் நிறைந்தவராய், எல்லா பாடுகளையும் ஏற்றுக்கொண்டு, வேதம் சொல்கிறது, அவர் அடிக்க கொண்டு போகிற ஆடுகளைப் போல அவர் தன் வாயை திறவாதிருந்தார். தன் வாயை திறக்கவே இல்லை. இவ்வளவு உபத்திரவப்படுத்தின பின்பும் அவர் தன்னுடைய வாயை திறக்கவே இல்லை. கொல்கதா என்று சொல்லக்கூடிய, மண்டை ஓடி என்று சொல்லக்கூடிய இடத்திலே என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு போய் சிலுவையிலே அறைந்தார்கள். 3 ஆணிகள், 2 கைகளிலும் 2 ஆணிகள், 2 கால்களையும் சேர்த்து ஒரு ஆணி, 3 ஆணிகளிலே அறைந்து தொங்கவே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவே தொங்க விட்டார்கள். அவர் களைப்படைந்தார், அவர் வேதனை அடைந்தார், அவர் துக்கம் அடைந்தார். சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்கிறது, தாங்கள் செய்கிறது என்னதென்று இவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களை மன்னித்தார். அந்த நேரத்திலே பிரியமான தேவப்பிள்ளையே, ஒரு மனுஷன் ஒரு வார்த்தை பேசினாலே நம்மளால சகிக்க முடியல, அவர்களோடு பேச முடியல, முகத்தை பார்க்க முடியல. ஐயோ, இந்த வார்த்தையை என்னிடத்துல பேசிவிட்டானே என்று சொல்லி இவ்வளவு பாடுகளையும் செய்த பின்பும், இவ்வளவு உபத்திரவங்களையும் இயேசு கிறிஸ்துவுக்கு செய்த பின்பும் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதாவே இவர்களுக்கு மன்னியும். அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய குணம். அவர் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், கடைசியிலே அவர் தன் ஜீவனை விட்டார். இவ்வளவு சீக்கிரம் அவர் மரித்து போனாரோ, மரித்தது உண்மையோ என்று அறிந்து கொள்ளும்படியாக
ஈட்டியை எடுத்து அவருடைய விலாவிலே குத்தினார்கள். அந்த ஈட்டி குத்தப்பட்ட அந்த இடம் கடைசி சொட்டு ரத்தம் இருந்தது. அந்த கடைசி சொட்டு ரத்தமும் புறப்பட்டு வந்தது. ரத்தமும் நீருமாய் புறப்பட்டு வந்தது. அவருடைய சரீரத்தில் ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாமல் சகல ரத்தத்தையும் இந்த பூமியில இருக்கிற மனுஷர்களுக்காக, உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிந்தினார். எதற்காக? நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. ஆம் பிரியமான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, ரோமர் 5:8 வாசிக்கிறோம், நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? உங்களுக்காக, எனக்காக, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் மரித்தார். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினால தான் நாம் சுத்தமாக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே நாம் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். அப்படியானால் நமக்கு பாக்கியம் என்ன தெரியுமா? நமக்கு ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா? என் அக்கிரமத்துக்காக, என் அநியாயத்துக்காக என் இயேசு மரித்தார். விசுவாசமுடையவர்களாய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுவீர்களேனால் நிச்சயமாய் நான் உங்களுக்கு சொல்ல முடியும், பிரியமான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வல்லமை ஒருபொழுதும் ஆமென் உங்களை விட்டு மாறாது. கர்த்தருடைய இரக்கம் ஒருபொழுதும் உங்களை விட்டு மாறாது. அவர் நம்முடைய பாவங்களுக்காக மரித்ததினாலே, அவர் நம்முடைய அக்கிரமங்களுக்காக மரித்ததினாலே, அவர் நம்முடைய ஆமென் அநியாயங்களுக்காக மரித்ததினாலே, அவருடைய விலையேற பெற்ற இரத்தத்தினாலே ஆமென் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். கொலோசையருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 20வது வசனம் எப்படி சொல்லுகிறது? அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அவர் சிலுவையிலே இரத்தம் சிந்தினதினாலே உங்களுக்கும் எனக்கும் அவர் சமாதானத்தை உண்டு பண்ணி தந்திருக்கிறார். அவருடைய சமாதானம் பெரியது. இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சொல்லுகிறார், இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாய் அல்ல, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு தாரேன் அப்படின்றார். என்னுடைய சமாதானம். அந்த சமாதானத்தை அவர் எங்கே சம்பாதித்தார்? சிலுவையிலே சம்பாதித்திருக்கிறார். அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. அப்படியானால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். தேவனிடத்தில் விசுவாசமுடையவர்களாய் இருங்கள். கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக உங்கள் பாவங்களை அறிக்கை பண்ண வேண்டும். வேதம் சொல்கிறது, நீதிமொழிகள் 28வது அதிகாரம் 13வது வசனம், தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. நீ தேவனிடத்தில் இரக்கம் பெற விரும்புகிறாயோ தேவ பிள்ளையே, நீ உன்னுடைய பாவங்களை முதலாவது அறிக்கை பண்ண வேண்டும். உன்னுடைய அக்கிரமங்களை அறிக்கை பண்ண வேண்டும். உன்னுடைய அநியாயங்களை நீ அறிக்கை பண்ண வேண்டும். அறிக்கை பண்ணும் பொழுது கர்த்தர் உன் பாவத்தை மன்னிக்க, உன் அக்கிரமத்தை மன்னிக்க, அந்த அநியாயத்திலிருந்து உனக்கு ஒரு விடுதலையை தர என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வல்லமையுடையவராய் இருக்கிறார். சமரிய ஸ்திரியை பார்த்து என் ஆண்டவராகிய கர்த்தர் சொன்னார். என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு காலம் தாகம் உண்டாமல் இருக்கும்படியாக ஜீவ தண்ணீரை நான் உனக்கு தருகிறேன், நீ போய் உன்னுடைய புருஷனை அழைத்து கொண்டு வா என்று சொன்னார். சமரிய ஸ்திரீ இயேசுவை பார்த்து சொன்னாள், ஆண்டவரே, இப்பொழுது இருக்கிறவன் எனக்கு புருஷன் இல்லை, எனக்கு புருஷன் இல்லை என்று சொன்னான். இயேசு கிறிஸ்து சொன்னார், மெய்தான், உனக்கு அநேக புருஷர்கள் இருந்தார்கள், இப்பொழுது இருக்கிறவன் உனக்கு புருஷன் இல்லை, நீ உள்ளதை உள்ளபடி சொன்னதினாலே. கவனிக்க வேண்டாம், தன் பாவங்களை மறைக்கிற எந்த ஒரு தேவனுடைய பிள்ளையும் கர்த்தருடைய சமூகத்தில் வாழ்ந்து கொள்ள முடியாது. ஆகையினால நம்முடைய பாவத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம், நம்முடைய அக்கிரமத்தை நாம் அறிக்கை பண்ணுவோம், நம்முடைய அநியாயத்தை நாம் அறிக்கை பண்ணுவோமே, ஆனால் நிச்சயமாய் நமக்கு வாழ்வு உண்டு. சோதம் குமாரா பட்டணத்தினுடைய பாவம் மிகவும் கொடியதாக இருந்தது. அந்த கொடிதான பாவத்தை செய்து 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 அந்த பாவம் தேவனுடைய சமூகத்தில் போய் எட்டினது.
அவர்கள் செய்த பாவம் உண்மைதானா என்று அறிந்து கொள்ளும்படியாக தேவ தூதர்கள் இறங்கி வருகிறார்கள் பட்டணத்துக்குள்ளே. அவர்களையும் பாவத்துக்குட்படுத்தும்படியாய் அழைக்கிறார்கள். பிரியமான தேவ பிள்ளையே, மனம் திரும்ப ஒரு சகாயம் கிடைத்தது, மனம் திரும்ப ஒரு நேரம் கிடைத்தது. ஆனாலும் அந்த ஜனங்கள் மனம் திரும்ப ஒருபோதும் எண்ணவில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், அந்த பட்டணத்துக்கு அழிவு வந்தது, அந்த பட்டணத்துக்கு தீக்கிரையாக்கப்பட்டது. அந்த பட்டணம் தப்பி பிழைக்க முடியாதபடி ஒரு ஆடோ மாடோ மிருகமோ மனுஷனோ குழந்தையோ பெற்றோரோ பிள்ளையோ பெண்களோ ஆண்களோ யாருமே தப்பி பிழைக்க முடியாதபடி பாவத்திலே அழிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. கருமையான தேவ பிள்ளையோ, பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில அழிவை கொண்டு வரும். நினிவே பட்டணத்தின் ஜனங்களை பாருங்கள். யோனா தீர்க்கதரிசியின் புத்தகம் 3வது அதிகாரம் 10வது வசனமே படி சொல்லுகிறது, தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்பினார் தீர்க்கதரிசிகளை கொண்டு. அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் கீழ்ப்படிந்தார்கள், உபவாசம் பண்ணினார்கள். தேசம் ராஜா முதற்கொண்டு கொடியானவன் முதல் அவன் சிறு பிள்ளைகள் மிருகங்கள் ஆடு மாடு மிருகங்கள் எல்லாம் உபவாசம் பண்ணி அழ ஆரம்பித்தது. ஆண்டவரே, நான் செய்த பாவம் கொடியது, நான் செய்த அக்கிரமம் கொடியது, நான் செய்த பாவத்தினாலே என் தக்க தண்டனை எனக்கு தராதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார்கள், மனம் திரும்பினார்கள். வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் என்று அவர்கள் கிரியைகளை கர்த்தர் கண்டு தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டார். அருமையான தேவ பிள்ளையே, உன்னுடைய பாவத்திலிருந்து நீ விடுதலை அடைய வேண்டும், அக்கிரமத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அதற்கு ஒரே வழி என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் பாவ மன்னிப்பின் நிச்சயம் இல்லை, அக்கிரமத்தின் நிச்சயம் மன்னிப்பின் நிச்சயம் அல்ல. தாவீது சொல்லும் பொழுது சொல்லுகிறார், என் இள வயதின் பாவங்களை நினையாதிரும். எவனுடைய பாவம் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டு இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையில பாவத்தை மன்னிக்க என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அக்கிரமங்களை மன்னிக்க இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் இருக்கிறது. அந்த அதிகாரம் அவருக்கு எப்படி கிடைத்தது தெரியுமா? அவர் சிலுவையிலே சம்பாதித்துக் கொண்டார். தம்முடைய முழு ரத்தத்தையும் அவர் சிந்தினபடியினாலே அந்த பாக்கியத்தை அவர் பெற்றிருக்கிறார். ஆகையினால் நம்முடைய பாவங்களை, நம்முடைய அக்கிரமங்களை, நம்முடைய அநியாயங்களை இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சொல்லும் பொழுது, சொல்லி அதை விட்டுவிடும் பொழுது அதிலிருந்து ஒரு இரக்கத்தை தர, அதிலிருந்து ஒரு பாவ மன்னிப்பை தர, அதிலிருந்து ஒரு பரிசுத்தத்தை தர என் ஆண்டவர் அதிகாரம் பெற்றிருக்கிறார். மாத்திரமல்ல தேவனாகிய கர்த்தர் அதற்கு இரக்கம் பாராட்டுகிறவருமாய் இருக்கிறார். ஆகையால் எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது, 1 பேதுருவின் புஸ்தகம் 2வது அதிகாரத்தை நாம் திருப்பிக் கொள்வோமேயானால், 1 பேதுரு 2வது அதிகாரம் அதனுடைய 24வது வசனம் சொல்லுகிறது, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். கவனிங்கள், நம்முடைய நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைக்கத்தக்கதாக அவர் தாமே சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தாராம். அருமையான தேவ பிள்ளையே, என்ன ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே ஏற்கனவே மரித்து இந்த பாவத்தை மன்னிக்கக்கூடிய அதிகாரத்தை அவர் பெற்றிருக்கிறார். நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கை பண்ணணும்னா, நம்முடைய பாவங்களை நாம் விட்டுவிட்டோம் என்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மன்னிக்க அவர் மனதுருக்கம் உள்ளவராய் இருக்கிறார். அது உன்னிடத்தில் விரும்புகிறார். பிரியமான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் உன்னை அர்ப்பணிக்க நீ ஆயத்தம் என்று சொன்னால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். கண்களை மூடி நாம் செபிப்போமா? நீதிமானுக்காக ஒருவேளை அவர் மரிக்கவில்லை, பாவியாகிய உனக்காகவும் எனக்காகவும் தான் இவ்வளவு பெரிய சிலுவையின் கோர அனுபவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் மரித்திருக்கிறார். அந்த அனுபவத்தை நீ உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் பெற்றுக்கொள்ள இயேசு கிறிஸ்து சொல்லுகிற ஒரே வழி, என்னண்டையிலே வா, என்னண்டையிலே வா, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார்.
அந்த இளைப்பாறுதலை நீ பெற்றுக்கொள்ளும்படியாய் கிறிஸ்துவண்டையிலே வா. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, கிருபை உள்ள ஆண்டவரே, மனமகிழ்ச்சியான இந்த நல்ல பொழுதுல உம்முடைய சிலுவையின் காட்சியை சற்று நேரம் நாங்கள் தியானித்தோம். இந்த சிலுவையிலே நீ சம்பாதித்த ஆசீர்வாதம் பெரியது. எங்கள் பாவங்களை மன்னிக்கும்படியாக, எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்கும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை நீ சுமந்திருக்கிறீரையா. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பாக்கியத்தை, இந்த ஆசீர்வாதங்களை நாங்களும் பெற்றுக்கொள்ள எங்கள் பாவங்களை, எங்கள் அக்கிரமங்களை உம்முடைய சமூகத்தில் சொல்லி அதை விட்டுவிட நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம் என்று சொல்லுகிற தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களா, கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. பிரியமான தேவ பிள்ளைகளை, உங்கள் அக்கிரமங்களை, அநியாயங்களை இயேசுவண்டையிலே சொல்லுங்கள். அவர் உங்களை மன்னித்து பாமேன் அவருடைய இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிப்பார். கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் மாற்றி விடுவார். உங்கள் பாவங்களை இனி அவர் நினையாதிருப்பார். பரிசுத்த ஜாதியாய், நீதிமன்களாய் கர்த்தர் உங்களை நிலைநிறுத்துவாராக. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.